எங்களுக்கு மிகவும் எங்களுக்கு பிடித்த ஒரு வல்லமையான ஒரு பரிசாய் அவர் இருக்கிறார். How much of us actually use the gift of the Holy Spirit? எவ்வளவு பேர் நாங்க பரிசுத்த ஆவியானவரை நாங்க பயன்படுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில? Or do we set it aside like the gift that we don't like and not acknowledge it? இல்லாட்டி சில நேரங்கள் எனக்கு பிடிக்காத சில பரிசுகள் மாதிரி அவரை நாங்க ஒதுக்கி வைக்கிறோமா? But he is given to us fully. Not just little bit, not for certain percentage, but fully to us. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அளிக்கப்பட்டது வந்து 100% எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கொஞ்சமா இல்ல நிறைவாகவே எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார். So when I say fully given to us, we have fullness of God's power. நான் அப்படி சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அவர் நிறைவாக அளிக்கப்பட்டபடியா அவருடைய வல்லமை எங்களுக்குள்ள நிறைவாக இருக்கிறது. We have fullness of his authority. அவருடைய அதிகாரம் நிறைவாகவே எங்களுக்குள்ள இருக்கிறது. Fullness of his glory. அவருடைய மகிமை நிறைவாகவே எங்களுக்குள்ள இருக்கிறது. And all the greatness of Father. அவர் பிதாவின் எல்லா வல்லமையான மகிமையின் காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது. All of it, not parts of it. எல்லா காரியங்களும் சில காரியங்களும் இல்ல எல்லா காரியங்களும் இருக்கிறது. So when we walk in the Spirit, நாங்கள் ஆவியில யுத்தம் பண்ணும் பொழுது we should have the fullness of his power and authority. ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறபடி அவருடைய வல்லமையிலேயும் அவருடைய அதிகாரத்திலேயும் எங்களுக்கு முழுமையான அதிகாரம் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். Amen. 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 So in the Bible, the Holy Spirit is known as a helper at times. எங்களுக்கு தெரியும் வேதத்திலே நாங்க பார்க்கும் பொழுது ஆவியானவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். A companion. அவர் எங்களுக்கு ஒரு நண்பனாய் இருக்கிறார். He intercedes for us. எங்களுக்காக அவர் பெருமூச்சோடு அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். The best teacher that we can have. எங்களுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு ஆசிரியராய் இருக்கிறார். And he can be a comforter. எங்களுக்கு நல்ல ஆறுதல் தருகிறவராய் இருக்கிறார். And the list goes on. அப்படியே நாங்க சொல்லிக் கொண்டே இருக்கலாம் ஆவியானவரை குறித்து. But if the Holy Spirit is within us, we should be able to live beyond our natural capacity. ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் எங்களுடைய இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் நாங்க வாழ நாங்க பழக வேண்டும். So we should behave, we should act supernaturally. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாங்க வாழ்ந்து அதை செய்யும்படி நான் ஆண்டவருக்குள்ளே நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். We should be the carriers of Holy Spirit's gifts. பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்து நாங்கள் மற்ற பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். And we should be carriers of the fruits of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் கனிகள் எங்களிலிருந்து வெளிப்படுகிற காரியங்களும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். That's when the world sees you, they will see you differently. அப்பதான் உலகம் உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் இவர்களே ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இருக்குது. So there are times at work, maybe, I'm going through a situation at my work and you think, patience, I've had enough of it. சில நேரங்களில் என்னோட வேலையிலே நான் யோசிப்பேன் சில பேஷன்ஸை பார்த்து இதோட எனக்கு காணும் இனி இந்த வேலை எனக்கு காணும் என்று நான் யோசிப்பேன். But the Holy Spirit will give you more patience. ஆனா அதிலே இன்னும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இன்னும் ஒரு பொறுமையை தருகிறவராய் இருக்கிறார். There might be areas in our life that we don't have discipline. சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே டிசிப்ளின் இல்லாத சில காரியங்கள் இருக்கும். And the Holy Spirit helps us to discipline ourselves. பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியங்களை கூட உதவி செய்வராய் இருக்கிறார். Or there might be a person that you're struggling to forgive. சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே சில ஆட்களை மன்னிக்க முடியாத தன்மை எங்களுக்கு இருக்கும். And when you ask, the Holy Spirit helps you to forgive. ஆனா பரிசுத்த ஆவியானவரை கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் இருக்கிறார் மன்னிக்கும்படியாக. And when that change happens through the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த மாற்றம் எங்களுக்குள்ளே உருவாகும் பொழுது we touch people's hearts. மற்றவர்களை இருதயம் அதன் மூலம் தொடப்படும். We carry that fire. அந்த அக்கினி எங்களுக்குள்ளே பற்றி எரியும். Our hearts are changed. எங்களுடைய இருதயம் மாற்றப்படுகிறதா இருக்கிறது. Our minds are renewed. எங்களுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. And the person on the other end is amazed. அங்காலே அந்த காரியங்களை பார்க்கிறவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். They are marveled. அதை பார்த்து ஆச்சரியமாய் ஒரு பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். So let us see a situation in the Bible. நாங்க வேதத்திலே ஒரு காரியத்தை நாங்க பார்ப்போம். About a person called Simeon. சிமியோன் என்ற ஒருவரை நாங்க பார்ப்போம். And this is in Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 to 35. 25ஆம் வசனம் இருந்து 35ஆம் வசனத்துக்குள்ள இந்த கதையை நாங்க பார்க்கலாம். So can somebody read that in Tamil?
35 1 2. Yes. Amen. Amen. If I read this quickly in English, and behold, there was a man in Jerusalem whose name was Simeon. And this man was just devout, waiting for the consolation of Israel, and the Holy Spirit was upon him. And it had been revealed to him by the Holy Spirit that he would not see death before he had seen Lord Christ. So he came by the Spirit into the temple. And when the parents brought in the child Jesus to him, according to the custom of the law, he took him by the arms and blessed God and said, Lord, now you are letting your servant depart in peace, according to your word. For my eyes have seen your salvation, which you have prepared before the face of all people, a light to bring revelation to the Gentiles, and the glory of your people Israel. And Joseph and his mother marveled at those things which were spoken of him. Then Simeon blessed them and said to Mary his mother, Behold, this child's destined for the fall and rising of many in Israel, and for a sign which is to be spoken against. Yes, a sword will pierce through your own souls also, that your thoughts of many hearts may be revealed. So we see that in this passage, Jesus is born as a baby. இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் இயேசு ஒரு குழந்தையாய் பிறந்த இந்த சூழ்நிலையிலே And the parents are here at the temple to give him back to God. இயேசுவின் தகப்பனாரும் தாயும் ஆலயத்துக்கு அவரை கொண்டு வந்து செல்லுகிற இந்த சூழ்நிலையை நாங்க பார்க்கிறோம். And then you find this man called Simeon. சிமியன் என்ற ஒரு ஆள் இந்த இடத்துல வருகிறார். And the Holy Spirit was upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இருந்தார். And Simeon sees God's salvation. பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவர் கிறிஸ்துவை அவர் அந்த இடத்திலே காண்கிற அந்த சூழ்நிலையை நாங்க பார்க்கிறோம். And it is only through the power of the Holy Spirit பரிசுத்த ஆவியின் வல்லமையாலே மாத்திரமே a promise is given to him. அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. So it says in verse 26 that it has been revealed to him by the Holy Spirit that he would not see death before he had seen Lord Christ. 26ஆம் வசனத்திலே நாங்க பார்க்கும் பொழுது சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது என்று நாங்க பார்க்கிறோம் அந்த இடத்திலே. So we see that the Holy Spirit has revealed something to him about Jesus. பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் என்றவருக்கு இயேசுவை குறித்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். How did that happen? எப்படி அது நடந்தது? He had a relationship with God. அவர் ஆண்டவரோட ஒரு உறவு வைத்திருந்தபடியா. He had a communion with God. ஆண்டவரோட ஒரு உறவு அந்த இடத்திலே அவரோடு இருந்தபடியா. And when he was doing that, God had given him a promise through the Holy Spirit. ஆண்டவரோட அந்த உறவு இருந்தபடியா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு வாக்குத்தத்தம் சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. And in verse 27 we see that he actually came to the temple
by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு அந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறது என்று நாங்க 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். So the Holy Spirit directed where he needs to go. பரிசுத்த ஆவியானவர் எங்கே செல்ல வேண்டும் என்று சிமியோனுக்கு அந்த இடத்திலே பாதையை கொடுக்கிறதை நாங்க பார்க்கிறோம். And in verse 32 and 34 we see that he actually proclaims the gift of knowledge and the wisdom. இந்த 34ஆம் வசனத்திலே நாங்க பார்க்கிறோம் அறிவையும் உணர்த்துற வசனமும் ஞானத்தையும் உணர்த்துற வசனமும் அவர்களை கிரியை செய்யறதை So நாங்க how பார்க்கிறோம். many different aspects of the Holy Spirit we see in this story? இந்த கதையிலே எத்தனை விதமான பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை நாங்க பார்க்கிறோம். And Jesus and his mother, Joseph and his mother were marveled and filled with wonder of what they saw. இயேசுவும் அவருடைய பெற்றோர்களும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாங்க பார்க்கிறோம். So the Holy Spirit was upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருந்தார். He was a witness of God's promise. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு அவர் ஒரு சாட்சியா இருந்தார். And he was led. So through this, what can we learn from it? இதிலிருந்து நாங்க என்ன கற்றுக்கொள்ள முடியும்? That we can have a bit of heaven on earth. பரலோகத்தின் சில காரியங்களை இந்த பூமியிலே அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாடு ஒரு opportunity இதுல இருக்கிறது And நாங்க how can we do that? எப்படி நாங்க அதை செய்யலாம்? That is only through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை மாற்றுமே. When you walk in the Spirit, நீங்க ஆவியிலே நடக்கும் பொழுது இது உங்களுக்கு நடக்கும். not in flesh. மாம்சத்திலே இல்ல ஆவியிலே நடக்கும். So we don't have to wait to heaven to see and experience what these wonders. பரலோகத்துக்கு போய் தான் இந்த காரியங்களை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்க யோசிக்க வேண்டாம். He has already given us opportunity to experience these things on the earth. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாங்க உலகத்திலே நாங்க பார்க்கபடி ஆவியானவர் மூலம் ஆண்களுக்கு உதவி செய்கிறார். But how many of us choose to have that? ஆனா எவ்வளவு பேர் நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள நாங்க ஆசைப்படுகிறோம். So you might be here today and thinking I want to do that. இந்த இடத்துல நீங்க இருக்கலாம் நீங்க அப்படி யோசித்து கொண்டு இப்படி நாங்க செய்ய வேண்டும் என்று. So you need to walk constantly with the Holy Spirit. அதுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும் நீங்க நடக்க பழக வேண்டும். You have to have a ongoing relationship with him on a daily basis. பரிசுத்த ஆவியானவரோடு உங்களுக்கு ஒரு உறவு எல்லா நாட்களும் இருக்க வேண்டும். So in the olden days, if God is able to do that to Simeon, அந்த காலத்திலே சிமியோனுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்றால் we live in a situation where Jesus has come இயேசு இந்த இடத்திலே வந்து விட்டார். and he died on the cross for us. அவர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். How much more can he do for you? எங்களுக்காக இன்னும் என்ன அவர் செய்ய முடியும்? You need to invite the presence of God into your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் இன்வைட் பண்ண வேண்டும். You need to call down the favor of God into your life. ஆண்டவருடைய தயவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். In order to do that, you need to yield and surrender. அதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பாதத்திலே நீங்க இருக்க வேண்டும். So when you do that, அதை நீங்க செய்யும் பொழுது people will see the evidence of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை அவர் உங்கள் மூலம் பார்ப்பார்கள். So it might be an act. அது சில நேரங்களிலே வெளிப்படையான காரியமா இருக்கலாம். It might be something that you speak as a prophecy. நீங்க பேசுகிற தீர்க்கதரிசனமா இருக்கலாம். Or it might be that you might pray for somebody and they get healed. நீங்க சிலருக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு சுகம் வரலாம். But remember, it is not us, it is through the Holy Spirit that is possible. எப்பவும் ஞாபகத்துல வைக்கணும் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை செய்கிறார். And people will know அப்பொழுது ஜனங்கள் அறிவார்கள் that you were marked by the presence of God. நீங்கள் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே அடையாளப்பட்டிருக்கிறீர்கள் என்று. You are granted something only through the power of the Holy Spirit, because not of your qualification. பரிசுத்த ஆவியானவராலே மாத்திரமே உங்களுக்கு அந்த காரியம் அருளப்பட்டிருக்கு, நீங்கள் செய்த ஒரு காரியமா இல்ல என்று. So I want to share a testimony with you. இந்த இடத்துல ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். So I knew somebody who unfortunately had to go into a court case. எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவர் கோர்ட் கேஸ்ல அவர் போக வேண்டியிருந்தது. Because of somebody wrongly accusing him of doing something he has not done. அவர் செய்யாத ஒரு காரியத்தை அவர் மேல் குற்றச்சாட்டு போட்டு தவறாக குற்றச்சாட்டு போட்டதாலே அவர் கோர்ட் கேஸுக்கு போக வேண்டியது. So this was an attack from the devil. இது பிசாசால ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். So they approached me.
அவங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க, என்ன குறித்து நோக்கி So வந்தாங்க. I prayed, I sat and I prayed and I asked God. அப்ப நான் இருந்து ஜெபித்து ஆண்டவர்ட்ட கேட்டேன். And I said, Holy Spirit, you're within me, so show me exactly what's going to happen. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுங்க, இந்த இடத்துல என்ன சரியா நடக்க போகுதுன்னு எனக்கு சொல்லுங்க. He gave me Job 31. ஆண்டவர் எனக்கு யோபு 31ஆம் அதிகாரத்தை And தந்தார். in that it said, அதிலே சொல்லுகிறது, the innocence will be proven to the world. அதிலே சொல்லுகிறது அவர் தவறு செய்யாத அந்த காரியம் அதிலே அவருக்கு அது காட்டப்படும் என்று. So the court case happened. அந்த கோர்ட் கேஸ் அதிலே நடந்தது. This person didn't have a solicitor or anybody to support him. அவருக்கு அவருக்கு வாதாட ஒரு சொலிசிட்டர் ஒருத்தரும் அந்த இடத்துல இருக்கவில்லை. He did the speaking for himself. அவர் தானாவே போனார் சில காரியங்களை But செய்யறதுக்கு. he knew the word and the promise God has given him will get him out of it. அவருக்கு தெரியும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இந்த காரியத்திலே அவர் விடுதலை செய்யும் என்று. It will prove his innocence. அவர் ஒன்று தவறு செய்யாம இருக்கிறார் என்று அதை காட்டும் என்று. The court case happened, the end results came. கோர்ட் கேஸ் வந்தது, அந்த நாள்ல இவர் போனார். He was proven innocent. அந்த இடத்துல அவர் தவறு செய்யவில்லை என்ற ஒரு முடிவெடுத்தார். Hallelujah. Hallelujah. Because only God had already showed us that his innocence will be proven. ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு சொல்லி விட்டார் இப்படி தான் இந்த காரியம் அதிலே நடக்கும் என்று. The person who put in the claim was found to be lying. அந்த கேஸ் போட்டால் தவறு குற்றம் சாட்டினால் பொய்யாக குற்றம் சாட்டி இருக்கிறார் அந்த இடத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. And it came to a clear conclusion. அது அப்படி அவர் தவறாய் அவர் கேஸ் போட்டுட்டார் அதிலே முடிவெடுக்கப்பட்டிருந்தது. So whatever thing it may be in our life, என்ன சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், when we go to the feet of God, ஆண்டவருடைய பாதத்திலே நாங்க when போகும்போது, we ask the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை நாங்க கேட்கும்போது, there is nothing that he cannot reveal to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காட்டாம எந்த காரியம் இருக்க மாட்டார். Because the Bible says வேதம் சொல்லுகிறது that it is through the Holy Spirit the secrets of heaven will be not given to you. பரத்தின் சில ரகசியமான காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு அளிக்கப்படும். And I'll tell you one thing. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். There is only one thing that attracts the presence of God. தேவனின் பிரசன்னத்தை ஒரு காரியம் தான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காரியமா இருக்கிறது. And you're here today. நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. You want to be walking in spirit. நீங்க ஆவியிலே நடக்க பழகுறீங்க. You want to defeat whatever is coming in your way. உங்களுக்கு எதிராக வர காரியங்களை நீங்க மேற்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் என்றால், The key to that is holiness. அதுக்கு தேவையான ஒரு காரியம் பரிசுத்தமா இருக்கிறது. When you become more and more holy, you see and experience the presence of God. இன்னும் பரிசுத்தப்படும் பொழுது, இன்னும் அவருடைய இரத்தத்தினால் கழுவிட்டு பரிசுத்தப்படுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னத்தின் காரியங்களை நீங்க காண ஆரம்பிப்பீங்க. Because you choose to walk in a way that honors God. நீங்க நடக்கிற நடை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு நடையா இருக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுகிறபடி அப்படி நடக்கும். You're not here to please men. நீங்க இந்த இடத்திலே ஜனங்களை பிரியப்படுத்த வரீங்க வரவில்லை. But you're only here to please God. ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. So when the time comes, அந்த நேரம் வரும் பொழுது, he won't ask you how many Facebook, Instagram followers you have. ஆண்டவர் உங்கள்ட்ட கேட்க மாட்டார் எத்தனை பேர் உங்களை Facebookல Instagramல ஃபாலோ பண்றாங்கன்னு. But we need to give an account to God. ஆனா நாம அவருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். Do we have a relationship with him? அவரோட ஒரு உறவு நமக்கு இருக்குதா? Do you have a relationship with Jesus? இயேசுவோட ஒரு உறவு உங்களுக்கு இருக்குதா? And do you carry on having that relationship on a daily basis? ஒவ்வொரு நாளும் அந்த உறவை நீங்க ஆண்டவரோடு வைத்திருக்கிறீர்களா? So if you want more of his presence, அவருடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவைப்படுமானால், and you want to be filled with the Holy Spirit more and more, பரிசுத்த ஆவியினால் நீங்க இன்னும் நிரப்பப்பட வேண்டும் என்றால், and you want to be walking in the spirit just like Simeon, சிமியோன் மாதிரி ஆவியிலே நடக்க நீங்க தெரிய வேண்டும் என்றால், we need to decide to have a holy life. பரிசுத்தமாக நாங்க வாழ நாங்க பழக வேண்டும். Yes, in this world it's very difficult. எனக்கு தெரியும் இந்த உலகத்திலே இது ஒரு கஷ்டமான காரியமா இருக்கிறது. But nothing is impossible with God. ஆனா ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. He is a helper. அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். He will help you through it. அவர் எங்களுக்கு உதவி செய்வார் இந்த காரியங்களுக்கு. He will guide you through it. எங்களுக்கு இந்த காரியங்கள் மூலம் அவர் எங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார்.
and he will find ways where you don't repeatedly make the mistakes. அவர் உங்களுக்கு வழிகளை உண்டாக்கி கொடுப்பார், திருப்பி திருப்பி நீங்க அந்த காரியத்தை தவற செய்யாமல் இருக்கிறது. So if there is something in your life today, இந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் இப்பொழுது இருக்கும் என்றால், it might be an addiction, அது ஒரு விட முடியாத ஒரு பாவமா இருக்கும் என்றால், or it might be a habit, சில நேரம் நாங்க டெய்லி நாங்க செய்யற ஒரு காரியமா இருக்கும் என்றால், or it might be a lifestyle choice, சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையை இப்படி அமைந்து விட்டதுன்னு நாங்கள் சில நேரம் யோசிப்போம் என்றால், and none of those things are pleasing to God, ஆனா அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியமா இருக்கும் என்றால், because nothing is a maybe, it's either yes or it's a no. என்ற எல்லா காரியமும் இருக்கலாம் என்றல்ல, ஒன்று ஆண்டவருக்கு பிரியம் இல்லாட்டி ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, ரெண்டுல ஒன்றா தான் இருக்கும். It's time to let it go. ஆனா அப்படி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமெண்டா அதை விட்டு விட ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். Walk away from everything that is keeping you away from God. ஆண்டவரை விட்டு உங்களை தூர வைத்திருக்கிற எல்லா காரியங்களை விட்டு ஆண்டவர் விலக இன்றைக்கு சொல்லுகிறார். Be holy. பரிசுத்தமாகுவோம். Don't give in to the desires of your flesh. மாம்சத்தின் கிரியைகளுக்கு, மாம்சத்தின் இச்சைகளுக்கு நாங்கள் அடிபணியாம நாங்கள் இருக்க வேண்டும். Surrender yourself. ஆனா ஆண்டவர் மத்தியிலே நாங்கள் நாங்கள் அர்ப்பணமாய் விழ வேண்டும். Simeon had the favor from God. சிமியோனுக்கு ஆண்டவருடைய தயவு அந்த இடத்துல இருந்தது. He experienced his power. அவர் ஆண்டவருடைய வல்லமையை சிமியோன் உணர்ந்தார். He experienced his promise. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சிமியோன் பெற்றுக்கொண்டார். He experienced the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் சிமியோனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. And you are a Simeon today. நீங்க சிமியோனா இருக்கலாம் இந்த இடத்துல. You want to see the power of God in your life உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வல்லமையை நீங்க பார்க்க விரும்பினீர்கள் என்றால், to the fullest, நிறைவாக விரும்பினீர்கள் then I என்றால், would encourage you, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், be holy. பரிசுத்தமாய் இன்னும் மாறுங்க. Give something up that is holding you back from walking in the Spirit. ஏதாவது ஒரு காரியம் ஆவியிலே நடக்கிறதுக்கு எதிராக இருக்குமென்னா அந்த காரியத்தை விட்டு விலகுங்க. And God will guide you through the Holy Spirit. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். Let us pray. ஜெபிப்போம். Jesus, we thank you, Father, for this moment. We thank you because you are